அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று வேலூர் மாவட்டத்தில் வேலூர் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சமூக நீதியை நிலைநாட்ட தமிழக அரசு தமிழ்நாட்டில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு மாபெரும் கருத்தரங்கை நடத்தினோம். இதில் பல கட்சிகள், பல அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிப்பு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார்கள். முதல் சென்னையில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு கருத்தரங்கு நடத்தினோம். அதன் பிறகு மதுரையில் நடத்தினோம். அதன் பிறகு கோவையில் நடத்தினோம். அதன் பிறகு சிதம்பரம் நகரத்தில் நடத்தினோம். இப்போது வேலூர் நகரத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு கருத்தரங்குகள் நடத்தியும் அழுத்தம் கொடுத்தும் முதலமைச்சரிடம் இன்னும் எந்த செய்தியும் வரவில்லை. இதில்லாமல் கடந்த மாதம் 28ஆம் தேதி எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து உடனடியாக அறிவியுங்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள், அறிவியுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். முதலமைச்சர் அவர்கள் சொல்வது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தவறான ஒரு கருத்தை முதலமைச்சர் சொல்லி வருகிறார். பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அறிவித்து நடத்தி அதன் பிறகு பீகார் மாநிலத்தில் இடஒதுக்கீட்டை 60 விழுக்காட்டிலிருந்து 75 விழுக்காடாக உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆந்திரா மாநிலத்தில் நடக்க தொடங்கிவிட்டார்கள். கர்நாடகாவில் நடத்தி முடித்து விட்டார்கள். இந்தியாவிலே பல மாநிலங்களில் அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்க கூட இவர்களுக்கு மனதில்லை. எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனை ஜாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, தலை கணக்கெடுப்புலாம் எங்களுக்கு வேண்டாம், அவசியமும் கிடையாது. எங்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் 2.3 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 2.3 கோடி குடும்பங்களுடைய நிலை, சமூக பின்தங்கிய நிலை, இல்லை சமூக பொருளாதார நிலை, கல்வி நிலை, வேலைவாய்ப்பு நிலை, சுற்றுச்சூழல் நிலை, சுகாதார நிலை, எல்லா நிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்த கணக்கெடுப்பை நீங்க என்ன பேருன்னு வச்சுக்கோங்க, சமூக நீதி கணக்கெடுப்புன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாங்க சொல்றதுன்னா, 2000 ஆண்டு காலமாக சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்தியாவிலே சாதியை வைத்துத்தான் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. வேற ஏதோ மதத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ கிடையாது. இப்போ இருக்கின்ற இடஒதுக்கீடு 1931 வெள்ளையர்கள் கடைசியாக எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் 100 ஆண்டுகளாக இந்தியாவிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த நிலையைத்தான் எங்களுடைய கோரிக்கை. இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக எடுங்கள். சாதியுடைய கணக்கெடுப்புனா தலை கணக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு சாதியில் உள்ள மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், இடஒதுக்கீடு அல்லது மற்ற அரசு சலுகைகள், நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு சென்றடைந்து இருக்கிறதா, அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்களா, இன்னும் குடிசையில் இருக்கின்றார்களா, இல்ல வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, அவர்கள் வீட்டில் எத்தனை பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை அரசு வேலையில் இருக்கிறாங்க, இல்ல தனியார் வேலையில் இருக்கின்றார்கள், இல்ல கூலி தொழிலாளர்களா, நில உரிமையாளர்களா, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள், வியூகங்கள், நலத்திட்டங்கள், சலுகைகள், இடஒதுக்கீடுகள், இட பங்கீடுகள் எல்லாம் வகுத்தால்தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும், முழுமையான முன்னேற்றம் அடையும். தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் தமிழக அரசு
இது போன்ற சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. தமிழக அரசுக்கு மனம்தான் இல்லை. முதலமைச்சருக்கு மனம்தான் கிடையாது. திமுக அரசுக்கு மனம் கிடையாது. திமுக அரசு வெறும் பேச்சுதான். மேடையில சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு, தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள் இதெல்லாம் வெறும் வசனம் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் உண்மையிலே நாங்க சொல்ற சயின்டிபிக் அப்ரோச் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் கேட்கிறோம். சமூக நீதி நிலைநாட்ட விஞ்ஞான ரீதியிலே அணுகுமுறை வேண்டும். நாங்க எந்த பிரச்சனையும் விஞ்ஞான ரீதியில தான் அணுகுவோம். எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று சொல்வோம். இன்று சமூக நீதி பிரச்சனைக்கு தீர்வு இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப திட்டங்கள் வியூகங்களை வகுக்க வேண்டும். சும்மா எங்க பார்த்தாலும் ஐடி காரிடர், ஐடி செக்டர், சிப்காட், அந்த பில்டிங், இந்த ஃபேக்டரி கொண்டு வந்தா முன்னேறிடுமா தமிழ்நாடு? தமிழ்நாடு முன்னேறாது. 10 பணக்காரர்கள் தான் முன்னேறுவார்கள். ஏழை மக்கள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, அடிமையாக்கப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை கணக்கெடுப்பு நடத்தி சர்வே செய்து அவர்களுக்கு ஏற்ற திட்டங்கள் வியூகங்களை எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.